இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு மாநாடு தான் அவரோட ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை வந்து அவர் தலைவரை பிரகடனப்படுத்திட்டார். ஆனால் அவர் என்ன பேசுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை என்னன்னா அவரே சொன்னது திருமாவளவன் சார் இல்லைன்றது. ஆனால் ஆளுங்கட்சி கொடுத்த ப்ரெஷர்ன்றதை போட்டு போட்டு உடச்சிட்டாங்க. ஆது அர்ஜுனா சாரும் இப்போ ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுறாங்களோ அதையும் கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா திருமா சார் ஏன் வரலன்றது கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தா எங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு பொலிட்டீஷியனா தன்னால என்ன முடியுன்றத அவர் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது அவர் கிரவுண்டுக்கு வர மாட்டாருன்னு. இதுக்கப்புறம் நம்ம அவர் வருவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஒரு பொது நிகழ்ச்சியில முதல்ல ஒரு புத்தக வெளியீட்டுல கலந்துருக்காரு. ஆமா, அதுவும் அம்பேத்கரோட புத்தகம் போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி பார்க்கப்படும், எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும் சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சார் இந்த மீட்டிங்ல சொன்னது, விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் தலித் பார்ட்டி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து தன்னோட தலைவரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்ளாஸ். இப்போ அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமா சார் கொண்டு போனாலும் அவரையும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சைஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட தலைவர்னு கன்சைஸ் பண்றாங்க. இப்போ விஜய் சார் கொண்டு போறதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சென்டர் ஆஃப் ஆடியன்ஸ்னு சொல்லும், எல்லா சென்டர் ஆஃப் மக்களும் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா அதுக்கான எதிர்ப்பு இருக்கு. இப்ப விஜய் சார் மாரி ஒரு கிரவுட் புல்லிங் ஃபேக்டர் வந்து தன்னோட தலைவராக பிரகடனப்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா எளிய மக்களும் அம்பேத்கர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முன் வராங்க. அவர் மேல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் மாரியான ஒரு கிரவுட் புல்லிங் ஃபேக்டர் வந்து கிராவிடேட் பண்ணுது. அம்பேத்கர் வந்து அவர் தன்னோட தலைவரை பிரகடனப்படுத்த மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்செப்ஷன் வந்து பீப்புளுக்கு இருக்குது. ஆனா ஒரு சில அந்த சோஷியோ ஃபேக்டர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பீப்புள் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப விஜய் சார் வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் இப்ப நிறைய பேர் நீங்களே இந்த ஈவெண்ட்ல கூட பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அம்பேத்கர்ன்ற பேரை சொல்றப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகைன்ஸ்டாவோ ஒரு சம் சார்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் இன்னையோட நின்றக்கூடாது. அவரோட கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் போனோம், நடக்கணும். அவரே ஒரு பதில சொல்லிட்டாரு, அது எப்படி சார்? அது சீரியஸா சார், அவர் வந்து கொண்டு வந்த விதம் அருமையா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வந்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது சார். அது எப்படின்னா ஒரு 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 வேவ்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்தார். ஆக்சுவலா அது வந்து அவர் வரல, ஆனா எதனால வரல, அதுக்கு காரணம் என்ன, அதோட எதிரொலி என்னன்றது அருமையா சொல்லி மக்களுக்கு புரிய வச்சார் சார். இட் வாஸ் எக்ஸலென்ட். ஸோ இட் வாஸ் ஃபைன். இந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கு அப்புறம் விஜய் சார் கலந்துக்கிற ஒரு முதல் பொது நிகழ்ச்சி எது இருக்கு? அந்த பொது நிகழ்ச்சியை வந்து ஒரு அம்பேத்கர் மாதிரியான ஒரு பெரிய தலைவரோட புத்தக வெளியீட்டு விளையாடும் போது எந்த அளவுக்கு அது வரவேற்பு? நிச்சயமா இதுதானே நமக்கு தேவையா இருந்தது. ஒரு மாநாடு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா செயல் தளத்துக்கு வந்தாகணும். இப்ப இவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசி இருப்பது என்பது இந்த 100 ஆண்டு கடந்து வந்த பாதைக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு மாநாட்டில் பேசப்படக்கூடிய செய்திகள், அந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பேசப்பட்ட செய்திகளுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதனால நம்ம இதை வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் பார்க்கணும்.